அப்ப என்ன இந்த நேரத்துல வாக்கிங் போயிட்டு இருக்க? அதையாப்பா கேட்குறேன். காலை எழுந்துச்சு பிள்ளைகள் எழுப்பி அவளை எழுப்பி அவங்க பல்லுவலுக்கு வச்சு அவங்க குளிக்க வச்சு அவங்க ரெடி பண்ணி அவங்க ரெடியாகிறதுக்குள்ளே கொண்டு போய் டிஃபன் செஞ்சு அவங்களை சாப்பிட வச்சு அவங்க ட்ரெஸ்ஸை மாற்றி அவங்கள வீட்டில் கொண்டு போய் ஸ்கூலில் விட்டு அவளை கொண்டு போய் ஆஃபீஸில் விட்டு தங்க வீட்டுக்கு வந்தாக்கா அதுக்கப்புறம் இன்னொரு வேலை ஒன்று வச்சுக்கிறா. துணியெல்லாம் துவச்சி போட்டு முதல் நாள் துணியெல்லாம் நல்லா துவச்சி அது கொண்டு போய் மெத்தலை காய வச்சுட்டு கீழே வந்து அரிசி உறுப்பை காய வச்சுட்டு மதியானம் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுட்டு திரும்ப வந்தோம்னாக்கா ஈவினிங் ஆகிடுது. ஈவினிங்காவது வாக்கிங் வரலான்னு பார்த்தா ஈவினிங் பிள்ளைங்க ஸ்கூல் வந்து அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கணும். அவங்களுக்கு பொண்ணு டியூஷன் திரும்ப வந்தோம்னா இவன் ஃபோன் அடிப்பா நான் வந்துட்டாங்க கிளம்பிட்டாங்க ஆஃபீஸ் வாங்கம்பா. திரும்ப கொண்டு போய் ஆஃபீஸில் குழந்தை வீட்டில் விட்டோம்னாக்கா ஈவினிங் டிஃபன் செய்யணும். அவள் ஆஃபீஸில் செஞ்சுருப்பான் வீட்டு வேலை செஞ்சுட்டு டிஃபன் செஞ்சு எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு அவங்கள சாப்பிட வச்சுட்டு பிள்ளைகளை டியூஷனில் கூட்டு போய் அவங்கள சாப்பிட வச்சு அவங்க ஹோம்ஒர்க் பண்ண வச்சு அவங்களை படுக்க வச்சுட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டதெல்லாம் கழுவி வச்சுட்டு டைம் பார்த்தோன்னா 12 ஆகிடுது. நான் எங்கே வாக்கிங் போகிறது? வேற வழியே இல்லை. மதியானம் இந்த 1 to 3 தான் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. இந்த வேகாத வெயிலில் வாக்கிங் வரேன். என்ன பண்ணுறது? எனக்கு வாட்சது அப்படி. வேலை போனாலும் போச்சு, எல்லா வீட்டு வேலையும் என் தலை மேலே. டைம் கிடைக்க மாட்டேன். இந்த டைம்லாம் வர வேண்டியதாக இருக்குது வாக்கிங். ஓ, என்னவோ நீ மட்டும்தான் வீட்டு வேலை செய்யற மாதிரி சொல்ற. என் வீட்டுல கிரைண்டர் ரிப்பேரு, வாஷிங் மிஷின் ரிப்பேரு, மிக்சி ரிப்பேரு, அதுங்க செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இப்ப நான் தான் செய்யறேன். நாளையில இருந்து நானும் உன் கூட வாக்கிங் வரேன். ஆடா பாவி, நீமா? நானும் தான்.